கவினோட கிஸ் மூவி செப்டம்பர் 19 ரிலீஸ் ஆக போகுது. இது அபிஷியலா இப்ப சொல்லிட்டாங்க. இந்த மூவி ஜூலைலே வந்திருக்கணும். ஜூலைல இருந்து போஸ்ட்போன் ஆகி தான் செப்டம்பர் 19க்கு வந்திருக்கு. அர்ஜுன் தாஸோட பாம் படத்துக்கான தமிழ்நாடு தியேட்டரிக்கல் ரைட்ஸை சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி வாங்கியிருக்காங்க. ஜூனியர் என்டிஆரோட தேவரா படத்துக்கு பார்ட் 2 எடுக்க போறது அனிஸ் இப்ப வந்திருக்கு. படம் முடியும் போதே அவங்க பார்ட் 2க்கு லீடு விட்டுருப்பாங்க. ஆனா பார்ட் 1 பெருசா போகலன்னு பார்ட் 2 எடுக்க மாட்டாங்கன்னு நினைச்சாங்க. ஆனா இப்ப பார்ட் 2 எடுக்க போறது அனிஸ் வந்திருக்கு. எப்ப அனௌன்ஸ்மெண்ட் வரப்போதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அசோக் செல்வனோட அடுத்த மூவிக்கான அப்டேட் இப்ப விட்டுருக்காங்க. மூவிக்கான பூஜையும் போட்டிருக்காங்க. சிபி மணிகண்டன் டைரக்ஷன்ல அசோக் செல்வன், நிமிஷா ஷஜாய் நடிக்கிறாங்க. திபு நினன் தாமஸ் மியூசிக் பண்றாரு. அர்ஜுனோட அடுத்த படம் அனௌன்ஸ்மெண்ட்டும் இன்னைக்கு வந்துருச்சு. ஏஜிஎஸ் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஏஜிஎஸோட 28வது படம் இது. சுபாஷ் டைரக்ஷன்ல அர்ஜுன், அபிராமி, பிரீத்தி முகுந்தன் நடிக்கிறாங்க. ரவி பசூர் மியூசிக் பண்றாரு. மூவிக்கான ஷூட்டிங் சீக்கிரமே ஸ்டார்ட் ஆக போகுது. அல்லு அர்ஜுன் 22க்கான ஷூட்டிங் இப்ப கரண்டா மும்பைல போய்கிட்டு இருக்கு. அண்ட் இந்த மூவில ஒரு முக்கியமான ரோலுக்கு விஜய் சேதுபதி நடிக்க வைக்க டாக்ஸ் போய்கிட்டு இருக்கு. கன்ஃபார்ம் ஆகுதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஜெயிலர் 2வோட ஷூட்டிங் இப்ப போய்கிட்டு இருக்கு. ஜெயிலர் 2வோட ஃபுல் ஷூட்டிங்கும் டிசம்பர்ல முடிய போறதா நியூஸ் வந்திருக்கு. இப்போதைக்கு அவங்க பிளான் அதான். பேட்ச் ஒர்க் எல்லாமே சேர்த்து டிசம்பருக்குள்ள ஷூட்டிங் அவங்க முடிக்கணும். அடுத்த வருஷம் சம்மருக்கு மூவி ரிலீஸ் ஆகும். ரஜினி கமலை வச்சு லோகேஷ் ஒரு படம் எடுக்க போறதா நான் நேத்தி போட்ட வீடியோல சொல்லிருப்பேன். இந்த படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் இந்த மாசம் வரப்போறதா நியூஸ் வந்துட்டு இருக்கு. அண்ட் ரஜினி ஜெயிலர் 2வோட ஷூட்டிங்ல இருக்கிறதால அதை முடிச்சதுக்கு அப்புறம் இந்த படம் ஸ்டார்ட் ஆகும். மோஸ்டா அடுத்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இந்த மூவிக்கான ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும். சூப்பர் ஸ்டாரோட கூலி படம் ரிலீஸ் ஆன 6 டேஸ்ல வேர்ல்டு வைடா 421 கோடி கிட்ட வசூல் பண்ணதா நியூஸ் வந்திருக்கு. இதே மூவியோட ட்ராக் ரிப்போர்ட். அபிஷியல் ரிப்போர்ட் இன்னைக்கு வரல. ஒருவேளை இதுக்கப்புறம் வந்தா நான் ஸ்கிரீன்ல மென்ஷன் பண்றேன். லோகேஷோட லைனப்பை ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் ஆல்ரெடி இதுக்கு வீடியோ போட்டிருப்பேன். பட் அது பழைய வீடியோ ஆயிருக்கும். இதான் இப்போதைக்கான லைனப்பு. ஸ்கிரீன்ல பாத்துக்கோங்க. நான் இதை பத்தி ஒரு தனி ஷார்ட்ஸ் வீடியோ போடுறேன். கார்த்தி லைனப்பு, சிம்பிள் லைனப்லாம் கேட்குறீங்க. அதுவுமே இப்போ ஸ்கிரீன்ல நான் போடுறேன். காஞ்சனா 4 மூவிக்கு யார் மியூசிக்னு கேட்டிருக்காரு. அது இன்னும் அவங்க அனௌன்ஸ் பண்ணல. நான் அனௌன்ஸ் பண்ண சொல்றேன். துருட நட்சத்திரம் 7 கடல் 7 மலை மூவிலாம் அடுத்த வருஷமாவது வருமானு கேட்டிருக்காரு. அது டவுட் தான். ஏன்னா இதை பத்தி அவங்க அப்டேட் கொடுக்கறதே இல்ல. நான் வந்தா சொல்றேன். ரிலீஸ் அப்டேட் வரும்போது சொல்றேன். மதராசி அண்ட் கருப்பு மூவிக்கு சேட்டலைட் யாருன்னு கேட்டிருக்காரு. இந்த 2 மூவிக்கு நான் அனௌன்ஸ் பண்ணல. ஆனா இப்போதைக்கு டாக்ஸ் போய்கிட்டு இருக்கு. இவங்க வாங்க போறாங்க, அவங்க வாங்க போறாங்கன்னு. மோஸ்டா இந்த மாசம் இந்த மூவிஸ்க்கான அப்டேட் வந்துடும். தெரேஷ்குமேனுக்கான அப்டேட்டை கேட்டிருக்காரு. இதுக்கான ஷூட்டிங் முடிச்சுட்டாங்க. மூவி இந்த வருஷம் ரிலீஸ் ஆக போகுது. வேற புது அப்டேட் இந்த மூவி பத்தி அவங்க இது வரைக்கும் எதுவும் கொடுக்கல. நான் வந்தா சொல்றேன். இந்தியன் 3யோட ஷூட்டிங் செப்டம்பர்ல ஸ்டார்ட் பண்ண போறதா சொல்றாங்க. இது உண்மையான கேட்டிருக்காரு. இது ஃபேக் தான். இட்ஸ் மை லைஃப் படம் தமிழ் டப்ல இருக்கா? AK64க்கான ஷூட்டிங் எப்போன்னு கேட்டிருக்காரு. நான் தேடி பார்க்குறேன். இந்த படம் தமிழ் டப்ல இருக்கா, எந்த OTTல இருக்குன்னு பார்த்து ஸ்கிரீன்ல நான் மென்ஷன் பண்றேன். தமிழ் டப்ல இருந்தா AK64க்கான ஷூட்டிங் செப்டம்பர் இல்ல செப்டம்பருக்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆகும். கிங்டம் மூவி ஹிட்டா ஃபிளாப்பா எவ்வளவு வசூல் பண்ணுச்சுன்னு கேட்டிருக்காரு. 82 கோடி கிட்ட இது வசூல் பண்ணிருக்கு அப்ராக்சிமேட்டா. படம் ரீசெண்டா தான் போயிருக்கு. நேற்று ஒரு ஃப்ரேமை கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னா நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஆன்சர் கிரி. இது இன்னைக்கு என்ன ஃப்ரேம், இது எந்த மூவின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட்டை கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.